தமிழ் சினிமாவுல 2 பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியாகி திரையரங்கு அனைத்தும் திருவிழாவாக மாறி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல உருவான பேட்டை, தல அஜித் நடிப்புல சிவா இயக்கத்துல உருவான விஸ்வாசம் ஆகிய 2 படங்களுமே இன்று காலை வெளியாச்சு. ரஜினியின் பேட்டை திரைப்படத்தை அவரது ரசிகர்கள் தப்பாட்டம் கரகாட்டம் ஆடி ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில சென்னையில உள்ள ரோகிணி திரையரங்குல பேட்டை திரைப்படம் 4 மணிக்கும் விஸ்வாசம் திரைப்படம் 7 மணிக்கும் காட்சியிடப்பட்டதாக இருந்தது. ஆனா படத்தை 4 மணிக்கு திரையிட சொல்லி அஜித் ரசிகர்கள் ரகலை செஞ்சிருக்காங்க. அப்போது சிலர் தியேட்டர்ல பேட்ட படத்துடைய பேனரையும் கிழிச்சிருக்காங்க. ஆனா படம் ஓடிக்கொண்டிருந்ததால ரஜினி ரசிகர்கள் அங்க யாருமே கிடையாது. அதன் பிறகு காவல்துறையினர் அனைவரையும் அரங்க வளாகத்திலிருந்து வெளியேற்றினாங்க. இதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல பேட்டை மற்றும் விஸ்வாசம் திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்து வராங்க. 21 ஆண்டுகளுக்கு முன்னர் ரஜினி அருணாச்சலம், அஜித் சாருடைய ராசி ஆகிய 2 படங்களும் 3 நாள் இடைவெளியில மோதிச்சு. ஆனா இந்நிலையில முதல் முறையாக 2 படமும் ஒரே நாள்ல மோதி இருக்கு. மேலும் இருதரப்பு ரசிகர்களையும் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, நடிகர் ஷாருஹாசன் நடிக்கும் தாதா 87 படம் ஜனவரி 26 வெளியாக போகுது. இதுல கீர்த்தி சுரேஷுடைய பாட்டி சரோஜாவும் ஜனகராஜும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய போஸ்டர் ஒண்ணு தற்போது வெளியாகி இருக்கு. அந்த போஸ்டர்ல என் பேட்டையில எவனும் விசுவாசமா இல்ல என்ற வசனத்தை பொருத்திருக்காங்க. இந்த வசனம் பேட்டை விசுவாசம் இந்த 2 படங்களையும் குறிப்பிடுறதால இந்த புகைப்படம் இருதரப்பு ரசிகர்களையும் ஷாக் ஆகி இருக்கு. 21 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் அஜித்தும் மோதுறாங்க. இதை பற்றியும் இந்த படத்துடைய போஸ்டரை பற்றியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.